ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கை கால் வலி தலைவலி என்னென்ன வலி இருக்கோ எல்லா வலியுமே இருந்தது. டாக்டர் கிட்ட போயிருந்தால் டாக்டரே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகியிருப்பாங்க, என்ன மெடிசன் எழுதலான்னு சொல்லிட்டு. எனக்கு எப்பவுமே மூட் ஸ்விங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நேரத்தில் எனக்கு 2 பேர் இருக்காங்க. அவங்க கால் பண்ணாங்கன்னா தொலைஞ்சாங்க. அந்த அளவுக்கு அவங்கள என்னென்னோ பண்ணிடுவேன். அப்படியே கடுப்பாகி ஃபோனை வைக்கிற அளவுக்கு நான் பண்ணிடுவேன். இன்றைக்கி ஒன் பாட் ரைஸே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிவிட்டு ஓடிடலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக புதினா, அது கூட ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் ஆட் பண்ணலை. தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கொஞ்சமாக உளுந்து, கடலைப்பருப்புலாம் போட்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி போட்டு கொஞ்சமாக முந்திரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஆட் பண்ணது ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரிசி கூடவே சேர்த்து அந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சி எல்லாம் மாறுற வரைக்கும் வதக்கணுன்னா டேஸ்டியான புதினா ரைஸ் ரெடி ஆகிடும். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகிடுன்றதுனால நான் வெறும் புதினா மட்டும் ஆட் பண்ணேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நாள் கழித்து தமிழ் ஸ்டோர் போயிருந்தோம். அப்பளம் பேக்கெட்டு பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம். 2 பேக்கெட்டை வாங்கடான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.